ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா ஃப்ராங்கோவின் நெருப்பில் என் இதயம் நாவல் பகுதி 17. வாசிப்பது ஷர்மிளா ஃப்ராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். மெல்காவின் கழுத்து வலித்துக் கொண்டே இருந்தது. அவளால் பேசக்கூட இயலவில்லை. அவள் பலமுறை கழுத்தை பிடித்து வருடிவிட்டாள். அவள் அருகில் அமர்ந்திருந்த ஐஸ்வர்யா அவளை மருத்துவமனைக்கு அழைத்தாள். ஆனால் மெல்கா அவளோடு செல்ல மறுத்தாள். இப்படி ஒரு லைஃப் எனக்கு எதுக்குடி, இதை விட செத்தே போயிடுறேனே, அதுதானே நல்லது என்று மெல்கா கூற, மெல்கா, சாகிறது பெரிய விஷயமே இல்ல. நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் இந்த நிமிஷம் உயிரை போக்கிக்க முடியும். ஆனா வாழறதுதான் ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயத்த சொல்றேன் கேளு. உன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். ஆமாடி, நீ பேசுவ. உனக்கு நல்ல ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு, அதனால நீ பேசுவ. என்ன நல்ல புருஷனா? நீ வேற. நானும் மனசுல 1000 கோட்டைகளோட கனவுகளோட தான் திருமண வாழ்க்கைக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். ஆனா பிரேம் நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல கணவர் கிடையாது, நல்ல ஒரு இளைஞனும் கிடையாது. அவருக்கு நிறைய பேர் கூட தொடர்பு இருந்தது. இதை எதையும் வேற யாராவது சொல்லி நான் தெரிஞ்சுக்கல. அவரே தான் சொன்னாரு. என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பல பேரோட பழகிட்டு இருந்ததாவும், 1-2 பேர் கூட 1-2 தடவை பெட்டை கூட ஷேர் பண்ணி இருக்கிறதாவும் சொன்னாரு. அப்படி சொன்னவர் அதோட நிப்பாட்டல. இப்பவும் பார்ட்டி ஏதாவது வந்தா நான் குடிப்பேன். எனக்கு பிடிச்ச பொண்ணுங்க இருந்தா அவங்க கூட ஆடுவேன், பாடுவேன். வேணும்னா பெட்டை கூட ஷேர் பண்ணுவேன். அதுதான் நான். இது ஒன்றும் தப்புன்னு எனக்கு தோணல அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. ஆடி போயிட்டேன். உனக்குதான் என்னை பத்தி தெரியுமே, ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற பாலிசி என்னோடது. அவர் சொன்னதை கேட்டு நான் அழல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஆனா என் தலையில ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ண சொல்ற? வீட்டுல அப்பா அம்மா முன்னாடி போய் நின்று கண்ணை கசக்கவும் நான் விரும்பல. நேரடியாவே பிரேம் கிட்ட பேசிடுறதுதான் நல்லதுன்னு தோணிச்சு. அவர்கிட்டே நேரடியா பேசினேன். என்னுடைய கணவர் இப்படி இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இப்பவும் ஆசைப்படுறேன். நீங்க உங்களை மாத்திக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாத்திக்க முடியாட்டி நீங்க மத்த பொண்ணுங்களை தொடர அன்னைக்கு என்னை தொடக்கூடாது. அன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து 1 மாசம் நான் தள்ளிதான் படுப்பேன்னு சொன்னேன். ஆனா அவர் இன்னைக்கு வரைக்கும் என்னை தொடாம இருந்ததில்லை என்று கூறும்போது ஐஸ்வர்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. புரியல என்றாள் மெல்கா. அதாவது என்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அவரு வேற எந்த பொண்ணையும் தேடி போக முடியல. நான் அவரை என்னுடைய கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டேன், கைக்குள்ள வச்சு தாங்கிக்கிட்டேன். காதல், பாசம், அன்பு இதை எல்லாத்தையுமே அவர் மேல அளவுக்கு அதிகமாகவே பொழிஞ்சேன். காதல்ன்ற கயரால அவரை கட்டி போட்டேன். அதெல்லாம் பொண்டாட்டிங்க சாமர்த்தியம். அத மத்தவங்க சொல்லி கொடுக்க முடியாது, தானா கத்துக்கணும் என்று ஐஸ்வர்யா கூற, மெல்கா விரக்தியாக சிரித்தாள். எனக்கு ரிஷி கூட வாழணுன்ற ஆசையே இல்லையே ஐஸ்வர்யா. அப்புறம் இதுக்காக நான் இதெல்லாம் கத்துக்கணும்? அதெல்லாம் தேவையே இல்லை. என்னுடைய எண்ணம் எல்லாம் வேற. அதுதான் நடக்கணும். ஐஸ்வர்யாவிடம் பேசும்போது மெல்கா மெல்லிய குரலில் தான் பேசினாள். அவளால் சத்தமாக பேச இயலவில்லை. அவளது தொண்டை வலித்தது. இடையிடையே கழுத்தை வருடியபடியே தன் வேதனையை குறைக்க முயற்சித்தாள் மெல்கா. மெல்கா மீது கொண்ட கோபத்தில் தாறுமாறாக குடித்து தாறுமாறாக ஆட்டம் போட்ட ரிஷி இரவு 1 மணிக்கு மேல்தான் வீடு திரும்பினான். அப்போதும் அவன் கோபம் அடங்கவில்லை. நேராக மொட்டை மாடியை நோக்கி வந்தான். மெல்கா படுத்திருந்த இடத்தை அடைந்த போதுதான் நிலவின் ஒளியில் முழு நிலவாக ஜொலிக்கும் மெல்காவின் அழகிய முகத்தை கண்டான். அவனது போதை தெளிந்து போனது. மார்பு வரை போர்த்திய போர்வையையும் தாண்டி சிலை போன்று வடிவான அவளது மேனி அழகு மிகவும் தெளிவாக தெரிந்தது. அவள் கழுத்தை பிடித்து நெரித்தது நினைவு வர அவள் கழுத்தை கூர்ந்து கவனித்தான் ரிஷி. சிவப்பான ஏதோ கோடுகளும் அடையாளங்களும் அவள் கழுத்தில் இருப்பதை கண்டான். அவளிடம் கோபமாக ஏதேதோ பேச வேண்டும் என்று நினைத்துதான் மொட்டை மாடி ஏறி வந்தான். ஆனால் அவன் நாய் இழ மறுத்தது.
அவன் மெதுவாக திரும்பி நடந்தான். அதுவரை மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு படுத்திருந்த மெல்கா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கோபத்திலும் குடி போதையிலும் அவன் தன்னிடம் தவறாக நடந்து கொள்வானோ என்று அவள் பயந்து போயிருந்தாள். என்னதான் அவனிடம் அவள் தன்னை இழந்திருந்தாலும் அவளது விருப்பமில்லாமல் அவன் மீண்டும் அவளை தொட்டால் அது மீண்டும் கற்பழிப்பு தானே என்று கண்டிப்பாக ரிஷி தன்னை தேடி மாடிக்கு வருவான் என்று மெல்கா எதிர்பார்த்துதான் காத்திருந்தாள். 1 மணி ஆகியும் அவனை காணாததால் அப்போதுதான் அவள் மெதுவாக கண்மூடினாள். அந்த நேரம்தான் அவனது காலடி ஓசை கேட்டது. அவள் கண் விழிக்கும் போது ரிஷி அவள் அருகில் வந்து விட்டான். அவளால் எழுந்து ஓடவோ மறைந்து கொள்ளவோ இயலாமல் போனது. அதனால்தான் உறங்குவது போல் பாசாங்கு செய்து சமாளித்தாள். ஆனாலும் ரிஷி இவ்வளவு அமைதியாக திரும்பி செல்வான் என்று அவள் நினைக்கவே இல்லை. அவனது அந்த செயல் அவளை வியப்பில் ஆழ்த்தியது. அந்த நிகழ்வுக்கு பின்னும் ரிஷியிடம் மெல்கா வம்பு செய்து கொண்டேதான் இருந்தாள். அவனிடம் வம்பு செய்துவிட்டு அவன் கண்ணில் படாமல் ஐஸ்வர்யாவின் அறையில் அல்லது அவனது அம்மாவின் அறையில் சென்று பதுங்கிக் கொள்வாள். இரவு அவன் உறங்கிய பின்புதான் மொட்டை மாடிக்கு செல்வாள். அன்று மெல்கா அவளது வீட்டிற்கு சென்று திரும்பும் போது மிகவும் தற்செயலாக அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் ரிஷி ரிதிகா இருவரும் ஒன்றாக ஏறி செல்வதை கண்டாள். அன்று இருவரும் ஒன்றாக சந்தித்த பின் இன்றுதான் இருவரும் நேரில் ஒன்றாக சந்தித்துக் கொள்கின்றனர். இந்த சந்திப்பு கூட மிகவும் தற்செயலாக நடந்ததுதான். ரிஷி தனக்கு தேவையான 1-2 உடைகளை எடுப்பதற்காக அந்த ஜவுளி கடைக்குள் செல்லும் போதுதான் மிகவும் தற்செயலாக எதிரே வந்து கொண்டிருந்த ரிதிகாவை சந்தித்தான். ரிதி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன் கூட நிம்மதியா கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசையா இருக்கு. உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டே கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போலாமே என்று ரிஷி தான் கூறினான். முதலில் ரிதிகா மறுத்தாள். வேண்ட ரிஷி, மெல்காவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அவளுக்கு எங்க தெரிய போகுது? தெரிஞ்சாலும் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். வாழ்க்கை ஒரு பாலைவனமான மாதிரி தோணுது என்று விரக்தியோடு ரிஷி கூற, அவனது வேதனையை புரிந்து கொண்ட ரிதிகா, சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போலாம் என்று அவனுக்கு அனுமதி அளித்தாள். அப்படிதான் இருவரும் தங்கள் காரை ஐஸ்கிரீம் பார்லர் வாசலில் நிறுத்திவிட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்குள் சென்றனர். அதைத்தான் மெல்கா கண்டாள். இருவரையும் அவமானப்படுத்துவது என்ற எண்ணத்தோடு அவளும் ஐஸ்கிரீம் பார்லருக்குள் வந்தாள். ஐஸ்கிரீம் பார்லரில் காதல் ஜோடிகள் ஆங்காங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ரிஷி ரிதிகா இருவரும் ஒரு மூலையில் அமர்ந்து ஐஸ்கிரீமை புசித்தபடி ஏதோ சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள் மெல்கா. அவள் நேராக அவர்களின் முன்னால் வந்து நின்றாள். தங்கள் முன்னால் வந்து நின்ற மெல்காவை கண்டு இருவரும் அதிர்ந்தனர். மெல்கா ஐஸ்வர்யாவின் ஐஸ்கிரீமை எடுத்து அவளது முகத்தில் வீசினாள். இனிமே நீ என்னுடைய புருஷன் கூட ஊர் சுத்தக்கூடாதடி என்று கூறியவள் சட்டென்று அங்கிருந்து சென்றும் விட்டாள். ரிஷி ரிதிகா இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். மெல்காவின் போதாத காலமோ என்னவோ, அவள் ரிஷியின் வீட்டை அடையும் போது வேலைக்கார பெண்மணியை தவிர வீட்டில் அவனது அம்மாவோ ஐஸ்வர்யாவோ இருக்கவில்லை. ஆண்டியும் ஐஸ்வர்யாவும் எங்க போயிட்டாங்க என்று கேட்டாள் மெல்கா. 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. நீங்க இப்ப வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியல என்றார் பெண்மணி. அப்போதுதான் ரிஷியின் கார் வேகமாக வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வேலைக்கார அம்மா சமையலறைக்குள் செல்ல மெல்கா 4 கால் பாய்ச்சலில் மாடி ஏறி ஓடினாள். அவள் அறைக்கு செல்லவில்லை, நேராக மொட்டை மாடியை நோக்கிதான் ஓடினாள். அவள் பின்னாலேயே 2-3 படிகள் தாவி தாவி ஏறி ஓடி வந்தான் ரிஷி. மொட்டை மாடியை அடைந்த மெல்கா மொட்டை மாடிக்கு வரும் அந்த வாசலை சாத்தி தாளிட முயன்றாள். அதற்குள் பாய்ந்து வந்த ரிஷி கதவை தள்ளி திறக்க மெல்கா கீழே விழுந்தாள். கோபமாக அவள் முன் வந்து நின்ற ரிஷி கீழே விழுந்து கிடந்தவளின் கையை பிடித்து இழுத்து எழுப்பினான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. அவனது கோபம், ஆத்திரம் அனைத்தும் தீரும் அளவு அவள் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைந்தான் ரிஷி. ஆனாலும் அவனது ஆத்திரம் தீரவில்லை. கோபமாக அவளை அறைந்து கொண்டே இருக்க வலி தாங்க முடியாமல் மெல்கா கத்தியை விட்டாள். அதன் பிறகுதான் அவளை விடுவித்தான். மெல்கா கீழே விழுந்தாள். இங்க பாரு, இன்னையோட லாஸ்ட். இதுக்கு மேல நீ என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ண
அவ்வளவுதான். உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட வேண்டி. இந்த வீட்டுல நீ என்னுடைய மனைவியா இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை நரகமாயிட்டே போகுது. அதை விட நல்லது ஜெயில இருக்கிறது தான். இதோட எல்லாம் முடிச்சிடுச்சுன்னு நினைக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ரிதிகாவை கூட்டிட்டு இங்க வருவேன். நீ அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற. இல்ல அவ்வளவுதான், நான் நானா இருக்க மாட்டேன் என்று கோபமாக கூறியவன் வேகமாக மாடி இறங்கி சென்றான். அவன் சென்ற திசையையே பார்த்தபடி தரையில் விழுந்து கிடந்தாள் மில்கா. ரிஷி அடித்ததால் மில்காவின் கன்னம் சிவந்து போனது. அவனது கைவிரல்கள் அவள் கன்னத்தில் பதிந்து கிடந்தது. அவள் மொட்டை மாடியிலேயே தான் இருந்தாள். கோயிலிலிருந்து திரும்பிய ஐஸ்வர்யா மில்கா வந்து விட்டாள் என்று வேலைக்கார அம்மா கூறியதால் அவளை தேடி அவளது அறைக்கு வந்தாள். அறையில் அவளை காணாததால் அவளை தேடி மொட்டை மாடிக்கு வந்தாள். அப்போதுதான் மொட்டை மாடியில் இருக்கும் தலையணை போர்வைகளை ஐஸ்வர்யா கண்டாள். அவள் மெல்லிய அதிர்ச்சியோடு மில்காவை தேடினாள். மொட்டை மாடியில் ஒரு மூலையில் மில்கா மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி அவளுக்கு முதுகை காட்டி நிற்பதை கண்ட ஐஸ்வர்யா மில்காவின் அருகில் வந்தாள். அவள் தோளில் கை வைத்தாள். ஐஸ்வர்யா திடுக்கிட்டு திரும்பி பார்த்த மில்கா, ஓ நீதானா என்றாள். அப்போதுதான் அவளது கன்னம் சிவந்திருப்பதையும் விரல் அடையாளங்கள் அவள் கன்னத்தில் பதிந்து கிடப்பதையும் ஐஸ்வர்யா கண்டாள். ஏய், என்னடி இது, ரிஷியா அடிச்சாரு என்று கேட்டாள். ஆம் என்று தலையசைத்தாள் மில்கா. நீ என்ன பண்ண என்று கோபமாக ஐஸ்வர்யா கேட்டாள். நடந்ததை மில்கா கூற ஐஸ்வர்யா கோபமாக மில்காவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். ஏண்டி இப்படி நடந்துக்கிற? இதனால உனக்கு என்னடி லாபம்? ரிஷி உன்னை கற்பழிச்சதால நீ ஒரு பொறுக்கி கிட்ட இருந்து காப்பாற்றப்பட்டிருக்க. அது உனக்கு இப்ப தெளிவா தெரியும். அப்படி இருந்தும் ஏண்டி இப்படி ரிஷியையும் ரிதிகாவையும் பழி வாங்கணும்னு துடிக்கிற? காரணமாதான். அப்படி என்னடி பெரிய காரணம்? நிரந்தரமா ரிஷி ரிதிகாவோட வாழ்க்கையிலிருந்து விலகிக்க வழி தேடுறேன். அதுக்காகத்தான் இப்படி நடந்துக்கிறேன். அது கூடிய சீக்கிரமே நடக்கும். இவ்வளவு சீக்கிரமா ரிஷியையும் ரிதிகாவையும் சும்மா விடணும்ன்றது என்னுடைய எண்ணமா இருக்கல. ஆனா எனக்கு ஒரு விதத்துல இல்ல ஒரு விதத்துல ரிஷி நல்லதுதான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரிஷியையும் ரிதிகாவையும் இதுக்கு மேலேயும் பழி வாங்குறது தப்புன்னு தோணிச்சு. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில இருந்து சீக்கிரமா விலகிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு போறேன். நான் ரிஷிக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன். ஏய், என்னடி சொல்ற? ஆமா, ரிஷியும் சரி ரிதிகாவும் சரி ரொம்ப வேதனைப்படுறாங்க. இனி அவங்க வேதனைப்பட வேண்டாம். அவங்க ஒன்னா சேர்ந்து வாழட்டும். அதுக்கான வழியை தான் இப்ப தேடிட்டு இருக்கேன். அந்த வழியும் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். எப்படி? கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். அதுதான் எப்படி? பார்த்துட்டே இரு. அப்போதுதான் வேகமாக ரிஷி அவர்களின் அருகில் வந்தான். அவர்களின் அருகில் வந்த ரிஷி கோபமாக மில்காவின் கரத்தை பிடித்து இழுத்தபடி அங்கிருந்து நடக்க, என்னாச்சு ரிஷி என்று கேட்டபடியே ஐஸ்வர்யா அவர்களின் பின்னால் வந்தாள். மில்காவின் கரத்தை பிடித்து தர தரவென்று இழுத்தபடி மாடி இறங்கி வந்த ரிஷி ஹாலில் நின்று கொண்டிருந்த ரிதிகாவின் காலில் அவளை தள்ளிவிட்டான். மன்னிப்பு கேள்டி என்று அவன் கூற, ரிஷியின் அப்பா அம்மா பிரேம் மூவரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்தனர். ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? அப்படி என்ன பண்ணிட்டா? இன்னைக்கு நானும் ரிதிகாவும் ஒன்னு ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்த இவ ஐஸ்கிரீம் எடுத்து ரிதிகா மேல கொட்டிட்டா. அதுக்காக தான் ரிதிகா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன் என்று ரிஷி கூற, ரிஷியின் அப்பா மில்காவை பார்த்தார். என்னம்மா மில்கா, ரிஷி சொன்னது சரியா? ஆமா அங்கிள். ஏமா இப்படி பண்ண? ஏன் அங்கிள் இப்படி பண்ணக்கூடாது? ரெண்டு பேரும் இப்படி தனியா சந்திச்சு கூத்தடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இல்லம்மா, நீ இப்ப பண்ணது தப்புதான். இல்ல அங்கிள், நான் பண்ணது தப்பு இல்ல. நீ பண்ணது தப்புதாம்மா. ரிதிகா கிட்ட மன்னிப்பு கேளு. என்னால கேட்க முடியாது அங்கிள். தேவையில்லாம நான் ஏன் இவகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்? இவகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் இந்த வீட்டுல நான் இருக்க முடியும்னா இந்த வீட்டுல நான் இருக்க கூட விரும்பல. நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்று கூறிய மில்கா மாடி ஏறி செல்ல முயல அவள் கரத்தை பிடித்து இழுத்து மீண்டும் ரிதிகாவின் காலில் தள்ளினான் ரிஷி. நீ மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து போனா போதுண்டி. முடியாதுடா என்று அவள் கூற அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் ரிஷி.
வாடா போடான்னெல்லாம் மரியாதை இல்லாம பேசின தொலைச்சிட வேண்டி. உன்கிட்ட அடிபட்டு சாகணுன்றது என் தலைவிதி இல்ல. உன் கூட இங்க குடும்பம் நடத்த நான் வரல. உன்னை பழி வாங்கணும்னு தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ என்ன அடிக்கிற. உன்னோட அடியை தாங்கிக்கிட்டு இந்த வீட்டுல கஷ்டப்பட என்னால முடியாது. நம்ம கோர்ட்ல சந்திக்கலாம் என்று கூறிய மில்கா சட்டென்று எழுந்து மாடிக்கு சென்றாள். சில நிமிடங்களில் ஒரு பேக்கோடு மாடி இறங்கி வந்த மில்கா ஒருவரிடமும் ஒன்றும் கூறாமல் வீட்டிலிருந்து வெளியேறினாள். பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.